எல்லாம் வானொலியில் பாடல்கள் ஒலிக்கும் போது பாடியவர் யார், படம் என்ன, இயற்றியவர் யார், இசையமைத்தவர் யார், எந்த தகவலும் சொல்லாமல் அந்த பாடல்கள் அனாதை குழந்தைகள் போல் காற்றில் கலக்கின்றன. ஆனால் இந்த தகவல்களை எல்லாம் விளக்கமாக சொல்லி பாடல்களை நாம் ஒலிபரப்பிய அந்த காலத்திலும் கூட முதலாக ஒரு பாடல் பாடப்படும் பொழுது அந்த பாடலை மெய் மறந்து கேட்கும் நேயர்கள் அந்த பாடகரின் பெயரை மட்டும் நினைவில் தக்க வைத்துக் கொள்வதில்லை. அப்படித்தான் முகமது அஸ்லம் என்ற பாடகரும். அவர் கன்னடம், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என்று பல மொழிகளில் புகழ்பெற்ற பாடகர். பின்னாளில் AR ரஹ்மானின் இசையில் பொன்மகள் வந்தாள் என்ற பாடலை கூட பாடினார். AR ரஹ்மானின் இசை மேடைகளில் உலகெங்கும் கான மழை பொழிந்து வருபவர். 1997 ஆண்டு வெளிவந்த லவ் டுடே என்ற படத்தில் கவியரசர் வைரமுத்துவின் வரிகளில் அற்புதமான பாடல் ஒன்றை தந்தார். ஆனால் அந்த பாடலை பாடியவர் இவரா என்று இப்போது நீங்கள் யோசிப்பீர்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் உமர் என்ற இயற்பெயரை கொண்ட சிவா என்ற இசையமைப்பாளர். வேறு எந்த இசையமைப்பாளரின் பாதிப்பும் இல்லாமல் தனித்துவமான இசையை இந்த லவ் டுடே படத்தில் வழங்கியிருந்தார். அந்த திரைப்படத்தில் வைரமுத்து இயற்றிய இந்த பாடலை பாடியவர் இவரா என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இதோ தன்னுடைய சொந்த பாடலையே பாடுகின்றார் முகமது அஸ்லம். ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை எரித்தாய். முதல் நாள் பார்த்தாய் உரத்தம் கெடுத்தாய், முறையாய் என்றே கண்கள் பறித்தாய். என் வலி தீர ஒரு வழி என்ன, என் பனிப்பூவே மீண்டும் பார்த்தால் என்ன. ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். ஒரு பூ தந்தா என் ஆஸ்தியெல்லாம் கொடுப்பேன். உன் வாயால் என் பேர் சொன்னால் உன் காலடியில் கிடப்பேன். தூக்கத்தை தொலைத்தேனே, தொடிக்குது நெஞ்சம், தலை போன சேவல் போல் தவிக்குது அங்கம். இரண்டில் ஒன்று சொல்லிவிடு, இல்லை நீயே கொல்லிடு. ஏன் பெண் என்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய். நோகாமல் பிறர் காணாமல் உந்த நாடை நுனி
தொடுவேன். என்ன ஆனாலும் உயிர் போனாலும் ஒரு தென்றல் என்றே வருவேன். நீ என்னை பார்த்தால்தான் துடிக்குது உள்ளம், நீ என்னை பிரிந்தாலோ உள்ளம் வரும் வெள்ளம். இமயம் கேட்கும் என் துடிப்பு, ஏனோ உனக்குள் கதவடைப்பு. ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய், என் உயிர் பூவை பறித்தாய். முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், முறையா என்றேன் கண்கள் பறித்தாய். என் வலி தீர ஒரு வழி என்ன, என் பனி பூவே மீண்டும் பார்த்தால் ஏன் பெண்ணென்று பிறந்தாய், ஏன் என் கண்ணில் விழுந்தாய்.